நமக்கு சுதந்திரம் வந்தப்ப the entire banking system was owned by the private sector. 1949ல தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா took over ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 1955ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஃபார்ம் பண்ணி பழைய இம்பீரியல் பேங்க்லாம் ஸ்டேட் பேங்காக கன்வெர்ட் பண்ணி ரிசர்வ் பேங்க் became the owner of ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்புறமா 1959ல ஸ்டேட் பேங்க் அசோசியேட் பேங்க்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிக்கனர் அண்ட் ஜெய்ப்பூர், இந்த மாதிரி பேங்க் எல்லாமே 8 பேங்கை ஸ்டேட் பேங்க் கீழே கொண்டு வந்தாங்க. 2008ல தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா took over ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை தவிர 1969ல 14 private banks were nationalized. அதை தவிர 1980ல another 6 private banks were nationalized. டோட்டலா 20 nationalized banks இருந்தது. இதெல்லாமே இப்ப மெர்ஜருக்குலாம் அப்புறம் இப்ப 11 nationalized பேங்க் இருக்கு. இதை தவிர 1975ல ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆரம்பிச்சாங்க. இதுவுமே கவர்மெண்ட் ஓன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பிளஸ் ஸ்பான்சர் பேங்க்ஸ். இது ஒரு 43 பேங்க் இருக்கு. 43 பிளஸ் 12 இன்னைக்கு 55 கவர்மெண்ட் ஓன் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ்